ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹேப்பி உமன்ஸ் டே. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அதாவது வந்து இது ஒரு வாரத்தோட விலாக் இது. சிவராத்திரி நைட் அன்னைக்கு பாத்திரம் ரொம்ப இருந்தது. எல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தம்பிக்கு வந்து கிளாஸ் இருந்தது. இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இட்லி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாமே பண்ணி தம்பி ஃபஸ்ட்டு காலையில் அவன் 8:30 மணிக்கு கிளாஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. காலேஜுக்கு 8:30 மணிக்கு தான் போகிறேன் மம்மி, ஆஃப் டே எல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாங்க பையன். சரி இட்லிக்கு என்ன எல்லாமே இட்லி பொடி காலியாக இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாமே கொஞ்சம் காரப்பொடி மல்லித்தூள் எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். எண்ணெய் மேலே தேறி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து பாக்ஸுக்கு போட்டு கொடுத்துட்டேன். தம்பி எடுத்துகிட்டு போயிட்டான். சரி அப்புறம் பூஜை எல்லாம் பண்ணேன். எல்லோரும் வீட்டில் நின்றுட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு வந்து உட்காந்தா சாமிக்கே என்னோடய கால் டச் ஆகும். வந்து சரி நம்ம என்னால் எப்படி முடியுமோ அப்படி தான் நான் வீட்டில் எப்போவுமே பூஜை பண்ணுறேன். அப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு சாமி முன்னாடி என்னால் என்னென்ன வேண்ட முடியுமோ அதை வேண்டிக்கிட்டு சரி கும்பிட்டுக்குவேன். அதே மாதிரி வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சாரீ கட்டிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்கும் இந்த சாரீ வாங்கிட்டு. என்னோடய மாமா எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இந்த சாரீ ஃபஸ்ட்டு ஆன்லைனில் புக் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்தது. எனக்கு இது ஒரே ஷாக்காக இருந்துச்சு. என் மாமா எனக்காகவா இந்த சாரீ வந்து ஆன்லைனில் புக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. இது அவர் பார்த்துட்டு 3 ஸ்டெப் இருக்குது சாரீ, ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ நான் ரொம்ப கட்டுவேன். அதனால் என்னோடய மாமா ஆஃப் அண்ட் ஆஃப் சாரீ ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே புக் பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்லவே இல்லை. இது நல்லா வந்து வீட்டில் எடுத்து வந்து கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து ரெட் கலரு என்னவோ இதில் கொஞ்சம் ஆரஞ்சு கலராக தெரிஞ்சுது. ஆனால் ரொம்ப பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த வீட்டுக்கு வந்து இதோட புது வீட்டுக்கு வந்துட்டு இதோட 2 டைம் தான் கட்டியிருக்கேன். இது 10 வருஷத்தில் 3 டைம் தான் இந்த சாரீ கட்டியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சாரீ இதுன்னு சொல்லலாம். ஏன்னா என்னோடய மாமா வந்து எனக்காக ஃபஸ்ட் டைம் எனக்கு சொல்லவே இல்லை. அவருக்கு சாரீ வாங்குறதுனாலே வந்து அந்த அளவுக்கு தெரியாது. எனக்காக வந்து அவங்க வந்து நான் நிறைய இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கட்டுவேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே புக் பண்ணி எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சாரீ என் வீட்டுக்கு வரும்போது. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பொக்கிஷமாக நான் பார்த்துக்கிறேன் இந்த சாரியை. எப்படி இது ஒன்றும் 10,000 கிடையாது, 20,000 கிடையாது. ஆனால் இருந்தாலும் எனக்காக என் மாமா எனக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துருக்காங்கன்றனால இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு எனக்காக வாங்கி கொடுத்த ஒரு சாரின்னு பொக்கிஷமாக பார்த்துக்கிறேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரூட்ஸு பனானா இருந்தது. பசங்களுக்கு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். எறும்பு அதுக்குள்ளே சாமிக்கு வச்சுது. சரி எறும்பு இருந்தது. சரி இருந்தால் இருக்கட்டும், மட்டனு சிக்கனே சாப்பிட்றோம், எறும்பெல்லாம் என்ன பண்ணுது நம்மளான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு நானும் ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். என்னோடய பையனுக்கு மம்மி என்ன மம்மி இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது கம்னிரப்பான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு ஜூஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பழத்தில் தான் இருந்துச்சு, மீதி எல்லா பழமும் நல்லா தான் இருந்தது. எதுக்கு வேஸ்ட் பண்ணணுன்ட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்தேன். சரி என்னோடய பையனும் பொண்ணும் குடித்தாங்க. நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு சரி சமைக்கும்போது எனக்கு சாரீ கட்டி சமைக்கிறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ட்ரெஸ் மாற்றிட்டு பசங்களுக்கு ஜூஸ் குடிச்சிட்டு என்ன தான் நம்ம வந்து எனர்ஜியாக இருக்கணும்னு நினச்சாலும் எதானா 1, 2 ஜூஸு ஃப்ரூட்ஸுங்களா இதெல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு அப்பப்போ நம்ம சாப்பிட்டா தான் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு இல்லைன்னா வந்து ஒர்க்கு நம்ம அதிகமாக செய்யும்போது வீடு க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுக்கணுன்னா ஒரு நாளைக்கு 2 விதமான ஜூஸ் ஆச்சு குடித்தா தான் உடம்பு தெம்பாக வேலை பார்க்கும்.
என்னோட உடம்புக்கு நான் ஒரு 2 டைம் இல்ல 3 டைம் குடிச்சாலும் எனக்கு பத்தாது தான். சரி இது வெள்ளிக்கிழமையோடதே அதிகமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஃபுல் டே நானு சாரியே கட்டியிருந்தேன்றனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் ஃப்ரெண்டு நானும் பேசியிருந்தோம். சரி இனிமேல வெள்ளிக்கிழமை ஃபுல் டே சாரி கட்டிட்டு இருக்கலான்னு. ஆனா என் ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவ பாவம் கட்டவே இல்ல சாரி. நான் கட்டிட்டு அவளுக்கு ஷாக் குடுத்துட்டேன். என்ன எனக்கு சொல்லவே இல்லன்னு. இல்ல நீயும் கட்டியிருப்பேன்னு நெனச்சுட்டேன். ஆனா நீங்க கட்டவே இல்ல. நான் என்ன பண்றது? அப்படின்னு. சரி நெக்ஸ்ட் வீக் அவ மந்த்ராலயா போயிட்டு வந்துட்டா. அதனால இந்த இந்த வாரம் தான். அவ கட்டவே இல்ல. சரி நான் தான் கட்டினேன். ஒரு வெள்ளிக்கிழமை எப்படி சொல்றது? ஒரு சுமங்கலியா நல்லா பூ பட்டோட ஒரு சாரி கட்டிட்டு பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு வீட்ல ஒரு லட்சணமா மங்களகரமா சாரி கட்டிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு ஃபுல் டே சாரி கட்டுறது, அதாவது எப்பவுமே நைட்டிலே இருக்கிறோம் அப்படின்னும்போது நைட்டி ட்ரெஸ்ஸில் இருக்கிறோன்னும்போது சாரி கட்டியிருந்தது ஒரு அழகான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது நமக்கு. ஒரு எப்படி ரொம்ப சந்தோஷமா ஜாலியாக இருந்துச்சு. சரி ஓகே கத்திரிக்காய் குழம்பு செஞ்சுட்டேன். எனக்கு ஏதோ வந்து இந்த வாட்டி மசாலா எதுவும் வச்சு பண்ணல. சும்மா அப்படியே எல்லாம் பவுடர் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுட்டோம். சனிக்கிழமை நைட்டு இது செஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு மாமா வந்து எதனா ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வரேம்மான்னு சொல்லிச்சு. ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் எதுவுமே செய்யலை. அப்புறம் வந்து எங்கே போனோம் ஞாயிற்றுக்கிழமைன்னு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். ஆனால் வந்து ஒரு நாள் தானே பரவாயில்ல. நானே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வீடியோ போடுறனால தான் கன்ஃபியூஷன் ஆகுது. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 2 வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு வாரத்தில் ஒரு வீடியோ தான் விட்டுட்ருக்கேன். பார்க்கலாம். எனக்கு வந்து நான் என்னோடய பையன்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு வந்து இது உடச்சி போட்ட வீடியோ பண்ணிக்கிறது. சரி இனிமேல் அவங்க வீடியோ கையில் பிடிச்சிட்டு தான் வீடியோ பண்ணணும். ஆன்லைனில் புக் பண்ணி தான் வாங்கணும். பார்க்கலாம். வாரத்தில் 2 வீடியோ ஆச்சு போடுற மாதிரி ஷார்ட்ஸு போடணும். போடுறேன்னு முடிவு பண்ணும்போது என்ன ஆகுது, ஒன்று அமைஞ்சா ஒன்று அமைய மாட்டேங்குது. நமக்கு வந்து இப்போ பசங்களுக்கு வேறு எக்ஸாம் போதா, சரி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டைம் பாப்பாவுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும். நம்ம எதனா கூப்பிட்டா அவங்கள வந்து படிப்பு விஷயத்தில் டென்ஷன் ஆகுறாங்க. அதனால தான் நானும் தலைக்கெடுத்துக்கிறது இல்லை. சரி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து வாரத்தில் 2 வீடியோ விட முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஏன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ விடுறதுனால நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிட்டு எப்பப்போ என்னென்ன வேலை செஞ்சோம் என்ன பண்ணோன்றதே மறந்து போயிடுது. வாரத்தில் 2 நாள் வீடியோ விட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு நான் ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, தயிர் எண்ணெய் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சா எனக்கு சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தயிர் போடலை. இல்லை சாரி தயிர் போட்டுட்டேன். வந்து போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். நான் வந்து 1/2 hour ஊற விடலை. அதுதான் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துட்டேன். ஏன்னா டைம் ஆகுது. பசங்களுக்கு 8:30 ஆயிடுச்சு. அன்றைக்கி ஒரு நாள் லேட்டாக சமைச்சிட்டேன். லேட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்டு ஜீரணம் ஆகாது பசங்களுக்கு, நமக்கு ஆகாது. ஏன்னா பாப்பா எக்ஸாம் எழுத போகணுன்ட்டு. ஆமாம் என்னோடய மாமா வந்து இதே சப்பாத்தியே இந்த வெயில் காலத்து கம்மி பண்ணிக்கோமான்னாங்க. இருந்தாலும் நான் வந்து வாரத்தில் 2 நாள் செஞ்சுடுவேன். ஏன்னா பழகிடுச்சு நமக்கு சப்பாத்தி களி. நான் அம்மா வீட்டில் டெய்லி களி செய்வாங்க. காலையில் டிஃபனுன்னா மத்தியானத்துக்கு சாப்பாடு அந்த மாதிரி கொடுப்பாங்க. நைட்டுக்கு எப்போவுமே அம்மா வீட்டில் சப்பாத்தி களி தான். அதனால் நமக்கு பழகிடுச்சு. ரெகுலராக அம்மா வீட்டில் டெய்லி களி சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஏன்னா என்னோட அம்மா வீடு வந்து கர்நாடகா தானே. அதனால் எங்கள் கர்நாடகாவில் வந்து எப்போவுமே களி தான் நைட் டைமு. அதுதான் அவங்களுக்கு எனர்ஜி. நமக்கு அந்த சைடெல்லாம் சுகர் பிபின்றது பார்க்குறது ரேர் தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் சுகர் பிபி ஈக்குவல் ஆகிடுச்சி எல்லா இடத்துலையும். அதனால் நம்ம பாடி கண்டிஷனை நல்லா இருக்கணும்னா எனர்ஜியாக நம்ம சாப்பிட்ணுன்னா
வாரத்தில் ஒரு 2 நாள் இப்போ கூழு வந்து இந்த வெயில் காலத்துக்கு கூழு செஞ்சு சாப்பிட்லாம். செய்ய தெரிஞ்சவங்க செஞ்சு சாப்பிடுங்க. நமக்கு தெரியாதவங்க என்ன பண்ணுறது, களி தான் செஞ்சு சாப்பிட்ணும். என்னோட ஹஸ்பண்ட் கூழு செய்வாங்க. ஆனால் என்னவோ தெரியல, இந்த ஒரு வாரமாக என்னம்மா நீ செய்கிற, எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் மேலே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்களோட வீட்டில் நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் 4 பேர் ஷேர் பண்ணிட்டு செய்வோம். ஏன்னா வீட்டில் அப்போ தான் எனக்கு பசங்களுக்கு காலையில் சீக்கிரமாக சாப்பாடு கொடுக்க முடியும். என்னோட பையனுக்கு 6 மணிக்கே காலேஜ் போகணுமா, அதனால் எப்போவுமே நான் வந்து எல்லா வேலைக்கும் கூப்பிட மாட்டேன். கிச்சனில் வந்து அவர் எதனா ஒன்று கட் பண்ணி கொடுத்தா ஒரு ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு ஒரு நாள் இப்படியும் இருக்கும். சீக்கிரமாக முடியும் ஒரு ஒரு நாள். பாருங்கள், என்னோட பையன் நான் கஷ்டப்பட்டு நானே சுட்டிட்டு இருந்தேன். அதனால் இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருக்கும் அமையணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது ஒய்ஃபுங்க அவங்கவுங்களுக்கு ஒய்ஃபுங்க வந்தால் எப்படி இருப்பாங்களோ பசங்க தெரியாது. இப்போ மம்மி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் என்னை அமுச்சிட்டு அவங்க வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தா, தேய்ச்சிட்டேன், நான் கொடுத்துட்டேன். நான் ஹெல்ப் பண்ணுறேன் மம்மி, நீ ரொம்ப கஷ்டப்படாத. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுறது. ஹஸ்பண்டு சரி புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. என் பொண்ணு தான் கொஞ்சம் அவள் டென்ஷன் ஆகிடுவா படிக்கிறது இருக்கிறனால. என் பையனும் என் மாமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு பெருசாக ஆக வேலையும் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. நான் எப்போவுமே சப்பாத்தி சுட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்ணுற வா மம்மின்னு சொல்லிட்டு வருவாங்க என் பையன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் நான் வந்து எடுத்து போட்டுட்டேன். எனக்கு எப்போவுமே என் பையன் வந்து என்னோடய ஒர்க்குங்களை ஷேர் பண்ணிப்பாங்க. பாப்பாவுக்கு தான் அவளுக்கு சொன்னால் இப்போ அவளுக்கு படிப்பு இருக்கிறனால தான் கொஞ்சம் நான் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஒரு ஒரு நாள் கேட்பேன், செஞ்சு கொடுப்பேன். காஃபி டீ தவிர நான் மற்றபடி அவளை எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கே சமைச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போகிறனால காஃபி டீயாச்சும் அவள் கையில் குடிக்கலான்றது ஒரு ஆசை இருக்கும். என் பொண்ணு எனக்கு 7வது படிக்கும்போதே எனக்கு வந்து டீ காஃபி எல்லாமே போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ +2 எக்ஸாம் போடுறனால நான் எந்த வேலையும் அவளுக்கு சொல்கிறது இல்லை. சரி நானே எல்லாம் செஞ்சுக்கிறேன். அப்போ கூட சொல்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா செஞ்சு ஒரு ஒர்க்கு செஞ்சு கொடுப்பாங்க. செஞ்சு கொடுக்கும்போது மற்ற வேலைங்களெல்லாம் நான் பார்த்துப்பேன். பூஜை புனஸ்காரம், இந்த பூ பட்டு கோலம் போடுறது, இந்த சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது, வீடு துடைக்கிறது, இந்த வேலைங்களெல்லாம் நான் பார்த்துப்பேன். என்னைக்கானா ஒரு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து பாப்பா துடைச்சி கொடுப்பேன். வீட்டில் இருந்தாங்கன்னா பாப்பா கண்டிப்பாக வீடு துடைச்சி கொடுப்பேன். ஏன்னா என்னை துடைக்க விட மாட்டேன். நான் வந்து மற்ற வேலைங்களை நான் பார்த்துப்பேன். பூ பட்டு எல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணுவேன். அதே மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்டு வந்து எதனா வந்து பிஸியான ஒர்க் இருந்தால் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் நான் வந்து எப்போவுமே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்களுதும் இதில் நான் வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க பண்ணுறதுனால நான் ஏன்னா பாரு மூடி மறைக்கிறான்னு வந்து அவங்களே நினைக்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் ஒர்க் பார்த்துப்போம். சரி ஓகே. அப்புறம் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு முருகருக்கு சாமி கும்பிடணுன்னு தோணுச்சு. எப்போவுமே நான் வந்து முருகர் சாமிக்கு தனியாக செப்பரேட்டாக விளக்கு ஏற்றுனது கிடையாது. எனக்கு என்னமோ தெரியல, திடீர்னு வந்து விளக்கேற்றணும்னு தோணுனால சரி சின்னதாக ஒரு முருகர்து ஒரு சின்ன படம் ஒன்று இருந்தது. அதை வச்சு பூஜை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நாகம்மன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணி வந்துட்டோம். விநாயகர் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு நானும் என் பையன்தான் போனோம். சரி முருகர் கோயிலுக்கு தான் போகலான்னு ஒரு பிளான் போட்டேன். சரி என்னமோ முருகர் கோயிலில் சீக்கிரமாக மூடி இருந்துச்சு. நாங்கள் விநாயகர் கோயில் இங்கேயே பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வந்துட்டு நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் என்னோடய அக்கா வந்து ஹைதராபாத் போயிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசிவிட்டு என்ன மேடம் நீங்கள் ஹைதராபாத் எல்லாம் போகிறீங்க, என்ன சொல்லவே இல்லை, ஊருக்கு போயிட்டீங்க என்கிட்ட அப்படின்னு. நான் வந்து அக்காவை எப்போவுமே கிண்டலாக பேசுகிறது, அக்கா என்ன பேசுகிறது. திடீர்னு ஹைதராபாத்தில் அக்காவை பார்த்ததும் எனக்கே ஒரு ஷாக்காக இருந்தது. ஃபோன் வீடியோ கால் பண்ணிச்சு.
என்னக்கா சொல்லாமல் போயிட்டேன் என்கிட்ட அப்படின்னா, என்னோட எங்கள் சித்தப்பா பையன் மிலிட்ரியில் இருக்கிறான். அவங்க தான் வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க எங்கள் அக்காவை. சரி திடீர்னு பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆஹா அந்த இடத்துல நாம இல்லையே அக்கா ஹைதராபாத் சுற்றி பார்க்குறேன்ற ஒரு ஃபீலிங்கும் ஆயிடுச்சு. அதனால் அக்கா ஒரு கோயில் ஃபுல்லாகவே எனக்கு வீடியோ காலில் காமிச்சிட்டாங்க. அந்த கோயில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சரி ஓகே நம்ம ஒரு நாள் அதிர்ஷ்டம் இருந்தால் எல்லா ஊர் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதைக்கு அக்காவுக்கு பசங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அதனால் அக்கா இப்போ எங்கே போனாலும் அக்காவை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நாம தான் இப்போ வந்து பசங்களது எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் ஒரு ட்ரிப் அடிக்கணும். அப்போ அக்கா ஜாயின் பண்ணிக்குது. முருடேஸ்வர கோயில் அதெல்லாம் போகலான்னு இருக்கிறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி உமன்ஸ் டே விஷ் பண்ணிட்டேன். எல்லோரும் நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸு. அதாவது நாம் லேடிஸ் எப்படி உழைக்கிறோமோ எப்படி கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமாகவும் ஜாலியாகவும் இருக்கணும். எந்த ஒரு விஷயமும் தலையில் போட்டுக்கிட்டு தலைக்கு எடுத்துக்க கூடாது. ஜாலியாக சந்தோஷமாக நம்மளை சுற்றி நல்ல விஷயங்களே நம்மளை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும். என்னோடய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். நைட்டுக்கு அவங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.